வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். நேற்றைக்கு வேர்ல்டு வாட்டர் டே. அது குறித்து நம்மவர் கமல்ஹாசன் அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்காரு. நீரின்றி நான் இல்லை, நாமும் இல்லை, நாளையே நமதாக்க நீர் அவசியம் என உணர்வீர் அப்படின்னு சொல்லி வேர்ல்டு வாட்டர் டே அதை அழகாக காயின் பண்ணியிருக்காரு. வாட்டர் இஸ் எலிக்சர் ஆஃப் லைஃப் அப்படின்னு சி.வி. ராமன் சொல்லுவார். அதாவது நீரின்றி அமையாத உலகு. நமக்கு தெரியும் நீருடைய அத்தியாவசியம் என்னன்னு. ஸோ அதை அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த ஈரான் வெர்சஸ் இஸ்ரேல் அமெரிக்கா இந்த போர் குறித்து அவர் போட்டிருக்கிற பதிவு ரொம்ப கோபமாக போட்டிருக்காரு. அதாவது செம்மஞ்சள் பிளம்பு, எண்ணெய் கிடங்குகள் வெடித்து ஆரஞ்சு அக்னி மேகமாய் கொப்பளிக்கும் யூடியூப் வீடியோ பார்த்து அடேங்கப்பா பொட்டாம்பாரு என்று யாரோ கிரிக்கெட்டில் சிக்ஸர் அடித்தது போல் ஆர்ப்பரிப்பு அவரிடம். நீங்க எந்த கட்சி, அமெரிக்காவை ஈரானா என்ற கேள்விக்கு நான் இந்தியன், நான் பார்வையாளன் என விம்முகிறார். இது ஆசியாங்கிறது இந்தியாங்கிறது ஒரு தீவு கிடையாது, ஆசிய துணைக்கண்டம் என்று நான் புரிய வைக்கும் முன் உடனே அவர் நான் ஹிந்துஸ்தான் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு நடந்து கொண்டிருக்கும் இந்த போர் நாளை வலுத்து விட்டால் இவர்கள் தன் மிடில் கிளாஸ் பங்கரில் ஒளிந்து கொண்டு வைஃபை வேலை செய்யும் வரை ஆட்சியாளர் என்ன செய்கிறார், என் ராணுவம் என்ன செய்கிறது என ட்வீட்டி விட்டு ஏதாவது லாரி டயர் வெடித்தால் கூட பயந்து பதுங்க போய் விடுவார்கள். அதாவது இந்த போருங்கிறது தேவையில்லை, போரில் யார் செத்தாலும் ஒரு தாய் அழுவாள், அது கூடாது அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த உலகத்துக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே இப்போ இந்த போர்னால ஒரு ஒரு பர்டிகுலர் பிளேஸில் முடங்கி கிடக்கு. அது நம்ம விவசாயிக்கு தேவையான உரமாக இருந்தாலும் சரி, அரபு எண்ணெயா இருந்தாலும் சரி, அது எல்லாருக்கும் தற்காப்புக்கு தேவையான விஷயங்கள். அதாவது ஊரான் வீடு பற்றி எரியும் போது தீயை எனக்கு உதவுவது தியாகம் அல்ல, மனித நேயம். அதையும் தாண்டி வாழும் வீதியோ ஊரோ பற்றெறியக்கூடாது என்ற அடிப்படை தற்காப்பு. அரபு எண்ணெய் கிடங்குகளின் வாயு நம் அடுப்புக்கு வாகனங்களுக்கும் உதவுகிறது. அடுத்த முறை ஆரஞ்சு பிழம்பு பார்க்க துடிப்பவர்களுக்கு தீபாவளியே போதுமானது. அதையும் தாண்டி அடுத்த மாத நெல் விதைப்புக்கான உரம் பற்றியும் அதற்கு அடுத்த வருடம் பற்றியும் சிந்திக்க வேண்டும். உலகுக்கு தேவையான 70 விழுக்காடு உரம் பாஸ்பேட் எல்லாம் சீனாவிலும் சில வளைகுடா நாடுகளிலும் முடங்கி கிடக்கின்றன. பெட்ரோலியம் உரமோ பாசனமோ செய்ய பெரிதாக உதவாது. நம் உழவருக்கு மட்டுமல்ல, அமெரிக்க உழவனுக்கும் தான். ஊடகத்தில் கிண்டல் மட்டுமே அடிக்கும் அறியாமை போருக்கோ நாட்டிற்கோ உதவாது. போர் சொல்லும் வீரன் ஒரு தாய் மகன் தான். நம்ம யார் இருந்தாலும் ஒரு தாய் அழுவாள். விஸ்வரூபம் படத்திற்காக நான் எழுதிய பாடல் அது இந்திய தாயாகவே இருக்கக்கூடாது, நான் ஆசியாவின் பக்கம் வாழ இந்தியான்னு சொல்லி ரொம்ப பிரமாதமா எழுதியிருக்காரு. அதாவது இப்ப நம்ம எல்லாருமே கவலைப்படுறோம், இந்த போர் எவ்வளவு சீக்கிரம் நிக்கணும். ஏன்னா ஈரான் அந்த பாதையை அடைச்சிட்டான் அப்படின்னா எங்கேயுமே ஒரு வேர்ல்டுக்கு தேவையான 30% பெட்ரோல் எதுவுமே போக முடியாது. அதை தவிர நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த போர் எவ்வளவு சீக்கிரம் நிக்கணுமோ அவ்வளவுக்கு நல்லது. பட் ஆனால் நேற்றுக்கு அது வலுவடைஞ்சிருக்கு. ஈரானு மாறி அடிக்கிறாங்க. இது ரொம்ப கவலைக்குரிய விஷயம். உலக நாடுகள் அமெரிக்காவை வலியுறுத்தி இந்த போரை இமீடியட்டா நிப்பாட்டுறதுக்கு வழி பண்ணணும். ஏன்னா அமெரிக்காவில் ஜூன் மாதம் அவங்க வேர்ல்டு கப் ஃபுட்பால் நடத்த போறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ முடித்தா எல்லாருக்குமே நல்லது. அதை தான் நம்மவர் கமல்ஹாசன் வலியுறுத்தி இருக்கார். மார்ச் 21 பார்த்தோம்னா ராணி முகர்ஜி அவர்களுடைய பிறந்த நாள், 48th பர்த்டே. ராணி முகர்ஜி நேஷனல் அவார்டு வாங்கிட்டாங்க. இப்போ அவங்க ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருந்தாங்க. அதாவது அவங்க ஹேராம் படத்தில் நடிக்க வரும் பொழுது ஃபுல் மேக்கப்போட பயங்கரமாக மேக்கப் போட்டு வந்திருக்காங்க. அப்போ கமல் சார் மேக்கப்லாம் அழிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாராம். இவங்க போய் அழிச்சிட்டு வர்ற மாதிரி சும்மா லேசாக அப்படி அழிச்சிட்டு வந்திருக்க மாதிரி வந்திருக்காங்க. பட்டு அவர் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாரு. நல்லா சோப்பு போட்டு அழிச்சிட்டு வாங்க அப்படின்னு. ஒன்று நிஜமாக சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு ஃபுல்லாக சோப்பு போட்டு அழிச்சிட்டு வந்துட்டாங்களாம். ஸோ அதுக்கப்புறம் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அந்த படத்தில் நடிக்கும் பொழுது அவங்க சந்தித்த விஷயங்கள், அதாவது நம்முடைய கலரோ நம்முடைய அழகோ நம்முடைய உயரமோ பிரச்சனையே கிடையாது அப்படிங்கிறத அவர் சொல்லி, இவங்க உயரமாக இருக்கிறதுக்காக பெரிய ஹீல்ஸ் போடுவாங்களாம், வேண்டாம் நீங்கள் நார்மலாக நில்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பயங்கரமாக தன்னம்பிக்கை ஏற்படுத்தி கொடுத்தாராம். அவங்க அந்த படத்தில் பிரமாதமாக நடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு நல்ல பேர் கிடைச்சிது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு படத்துலையுமே அதுக்கு முன்னாடி அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் அந்த ஹேராமில் நடித்ததுக்கப்புறம் அவங்களுடைய ஒரு கேரக்டர் அப்ரோச் பண்ணுறது, அந்த கேரக்டருக்கு மேக்கப் போடுறதெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக மாறி இருக்கு. அவர் ரொம்ப
நல்ல தன்னம்பிக்கை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. அதை வந்து நம்ம பரத்வாஜ் ரங்கன் பேட்டியில் கூட குறிப்பிட்டாங்க. கமல் சாரோட நடித்ததுக்கு பிறகு டோட்டலாக என்னுடைய பார்வையே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர்களுக்கு நம்முடைய பிலேட்டட் பர்த்டே விஷஸ். அவங்க போன வருடம் தான் நேஷனல் அவார்டே வாங்கினாங்க. அந்தளவு பிரமாதமாக நடிச்சிருந்தாங்க. இப்போ வந்து அவங்க வந்து வெட்டரன் ஆக்ட்ரஸ் ஆயிட்டாங்க. அது ஆரம்ப காலகட்டம். அதில் சில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்கல்ல, எல்லாருமே நேரடியாக வர முடியாது. அந்த மாதிரி கமலஹாசன் ஹெல்ப் பண்ணாரு அப்படிங்கிறத அவங்க தன்னுடைய பேட்டியில நன்றி மறவாமல் குறிப்பிட்டிருந்தாங்க. நேற்றைக்கு வந்து நடிகர் ஜெமினி கணேசன் அவர்களுடைய நினைவு நாள். ஸோ ஜெமினி கணேசன் வந்து ஒரு மாபெரும் நடிகர். எப்படி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருந்தாங்களோ அது மாதிரி காதல் மன்னன் ஜெமினி கணேசன். அதிகமான வெற்றி படங்கள் கொடுத்தவர், அவங்களுக்கு இணையாக இருந்தவர். மூவேந்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி அப்படின்னு. ஜெமினி வந்து ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அவர் காதல் படங்கள், லேடிஸ் ஆடியன்ஸ் அவருக்கு ரொம்ப ஜாஸ்தி. சத்தம் இல்லாமல் ஹிட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். நல்ல படங்கள் நிறையா நடிச்சிருக்காரு. பாலச்சந்தருடைய புன்னகை மாதிரி, கல்யாண பரிசு மாதிரியான படங்கள், ராமு மாதிரி படம், அந்த மாதிரி நிறைய படங்கள், நல்ல படங்கள் நடிச்சிருக்காரு. அவருடைய படங்கள்ல பாடல்கள்லாம் பிரமாதமா இருக்கும். அவரை பொறுத்தவரைய தலத்தூர் கண்ணம்மா முதல்ல கமலஹாசன் நடித்த பொழுது அவருக்கு அப்பாவா நடித்தவர். கமல் வந்து அவரை ஜெமினி அங்கிள், அதாவது ஜெமினி மாமான்னு தான் கூப்பிடுவார், சாவித்திரி அம்மான்னு கூப்பிடுவார். அது ஆரம்ப காலத்துலேருந்தே அந்த நட்பு பாசம்லாம் உண்டு. பின்னாடி வந்து கொஞ்சம், அதாவது கமல் வந்து 2 கட்டம் வயசுன்னு சொல்லுவோம். அதாவது மீசை வளர்ந்துருக்காது, பெரியாளாகவும் நடிக்க முடியாது, குழந்தையாகவும் நடிக்க முடியாது. 2 கட்டம் வயசில் வந்து அவர் டான்ஸ் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது, டான்ஸ் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்பொழுது அவருக்கு ஒரு வேடம் வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்காக பாலச்சந்தர்கிட்ட கூட்டிகிட்டு போகும்பொழுது அவர், அது நாணவனிலை இவரோட தயாரிப்பு படம், இல்லையே இந்த பையன் ரொம்ப சின்ன பையனாக இருக்கான், நான் பின்னாடி சொல்லி அனுப்புகிறேன் அப்படின்ட்டாராம். இல்லை அப்படின்னு இவர் வாதாடி ஒரு சின்ன ரோல் வாங்கி கொடுத்துருக்காரு. நாணவனிலை படத்தில் ஒரு ஹீரோயினுடைய தம்பியா, அது ஒரு சில காட்சிகள் தான். அப்புறம் நான் உனக்கு சொல்கிறேன், உனக்கு இது நல்ல ரோல் கிடையாது, நான் சொல்கிறேன் அப்படின்னு பாலச்சந்தர் சொல்லி அனுப்பிச்சிட்டாராம். பின்னாடி பாலச்சந்தர் ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டு அனுப்பும்பொழுது இவர் கமல் வந்து என்னென்னா நம்மளை அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் கூப்பிட்றாருன்னு நினச்சிருக்காரு. ஏன்னா நம்மளை வேண்டான்ட்டாரு, இவன் சின்ன பையனாக இருக்கான் அப்படின்ட்டாரு. ஸோ அப்போ நம்ம வந்து அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு தான் போகிறோம், ஃபோட்டோ தேவையில்லைன்னு நினச்சி போயிருக்காரு. அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு போ அப்படின்னு. உடனே வேறு வழி இல்லாமல் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிருக்காரு. அதை பார்த்த உடனே எக்ஸசைஸ்லாம் பண்ணுவியா, இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு அரங்கேற்றம் படத்தில் வந்து ஒரு சின்ன கேரக்டர், அவர் வயசுக்கு ஏற்ற கேரக்டர், அவர் ஏதோ எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி காட்சியெல்லாம் வச்சு அந்த கேரக்டர். அதுக்கப்புறம் படிப்படியாக கமல் எப்படி வந்தார், உன்னால் முடியும் தம்பியில் ஜெமினி கணேசனோட எப்படி ஈக்குவலாக நடித்தார், அவ்வை சண்முகியில் எவ்வளோ பெரிய உயரமானார் அப்படிங்கிற எல்லாமே நமக்கு தெரியும். இதற்கு ஆரம்ப காலத்தில் ஜெமினி கணேசன் வந்து ஒரு, நீ பெரியாளாக வருவ, உனக்கு நான் என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் பண்ணவர் ஜெமினி. ஸோ இவர் பாலச்சந்தருக்கும் ஜெமினிக்கும் பயங்கர ஃப்ரெண்ட்ஷிப்பு. அவர் பாலச்சந்தர் ஜெமினி அண்ணாச்சின்னு தான் கூப்பிடுவார். ஸோ அந்த இவர் பாலுன்னு கூப்பிடுவார், அவர் ஜெமினி அண்ணாச்சின்னு கூப்பிடுவார். அந்தளவு 2 பேருக்கும் நட்பு உண்டு. அந்த நட்பின் அடிப்படையில் தான் கூட்டிகிட்டு போய் அறிமுகப்படுத்தியிருக்காரு. அதனுடைய பலன் தான் பாலச்சந்தர் வந்து தன்னுடைய படங்களில் அடுத்தடுத்து பயன்படுத்தி, அது பின்னாடி கமலஹாசன் ஒரு மாபெரும் லெஜெண்ட் ஆகி பாலச்சந்தரை அண்ணாந்து பார்க்குற அளவு உயர்ந்ததெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். அதுக்கு எல்லாருக்குமே நேரடியாக யாரும் வந்துட முடியாது, யாராவது ஒருத்தர் உதவணும். அந்த மாதிரி ஒரு உதவி செய்தவர் நம்முடைய ஜெமினி. அவரை வந்து நம்ம வி ஃபாண்ட்லி ரிமெம்பரிங் ஜெமினி கணேசன்.